السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم على رسولك سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, இலட்சியங்களை வென்ற இளைஞராக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபராக இருந்த அந்த காலத்தில் எத்தகைய சாதனை புரிந்துள்ளார்கள். இன்று இளைஞராக இருக்கக்கூடிய சகோதரர்கள் அத்தகைய சாதனைகளை அவர்களும் செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் வழங்கிய இந்த இளமை பருவம் இருக்கிறதே, இதை போல ஒரு சிறந்த பருவம் வேறில்லை. குழந்தை பருவம், வாலிப பருவம், வயோதிகம், இத்துணை பருவங்களில் இந்த இளைஞர் பருவம், வாலிப பருவம் இருக்கிறதே, இது மிகுந்த சிறப்பு மிக்க ஒரு பருவமாக இருந்து கொண்டிருக்கிறது. அரபியிலே சொல்லுவார்கள், லைத்த ஷபாப யஊது, என்னுடைய வாலிபம் மீண்டும் வர வேண்டுமே என்பதாக. வாலிபம் என்பது ஒரு வயோதிகர் என்னுடைய வாலிபம் மீண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார் என்று சொன்னால் அந்த வாலிபம் மீண்டு வராது என்பதற்காக இந்த வாசகத்தை இங்கே சொல்லப்படுகிறது. லைத்த, நடக்காத ஒரு விஷயத்தை ஆசை வைப்பதற்காக இந்த லைத்த என்கிற இந்த வாசகத்தை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எனவே இந்த வாலிப பருவம் இருக்கிறதே மிகுந்த முக்கியமான பருவம். இந்த வாலிப பருவத்தை பற்றி பலர்களும் சொல்லி இருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக இந்தியாவிலே இருந்த விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் என்று சொல்லக்கூடியவர், அவர் ஒரு இடத்திலே சொன்னார், 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த இந்தியாவை நான் சிறப்பாக ஆக்கி காட்டுகிறேன் என்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். சமீபத்திலே நமக்கு முன்னால் வாழ்ந்து மிகப்பெரிய சாதனை செய்து மறைந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானியாக, உலகமே வியக்கக்கூடிய அளவில் மிகுந்த ஒரு விஞ்ஞானியாக, பெரிய விஞ்ஞானியாக போற்றப்பட்டார்கள். உலகமே கொண்டாடியது, குறிப்பாக தமிழகம் கொண்டாடியது. அப்படிப்பட்ட அப்துல் கலாம் அவர்கள் இளைஞர்களுக்கு மத்தியிலே போய் கல்லூரி மற்றும் பள்ளிக்கூடம் இவைகளுக்கெல்லாம் சென்று படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவர்கள் பல நல்ல உபதேசங்களை, நல்ல அறிவுரைகளை வழங்கினார்கள். அதிகமாக தாங்கள் கல்லூரி மாணவர்களிடத்திலே சென்று உரையாற்றுகிறீர்களே என்று கேட்ட பொழுது சொன்னார்கள், இந்த இளைஞர்கள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்புகள், இந்த இளைஞர்கள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்பதாக சொன்னார்கள். இந்த இளைஞர்கள் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள், இந்த இளமை பருவத்திலே அவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களை, சிறப்பாக செயல்படக்கூடிய திறமை மிக்க இளைஞர்களை உருவாக்கினோம் என்று சொன்னால் இந்த இந்தியா மிக சீக்கிரத்திலே வல்லரசாக ஆகும் என்பதாக அவர்களுடைய அந்த யோசனை இருந்தது. எனவேதான் இளைஞர்களிடத்திலே சென்று தங்களுடைய உரையாடல்களை அவர்கள் அதிகமாக நிகழ்த்தினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இளைஞர்கள் நாட்டினுடைய முதுகெலும்புகள். அந்த முதுகெலும்பு ஒரு மனிதனுக்கு சரியாக இல்லை என்றால் அவன் எப்படி நடக்க முடியாதோ, உட்கார முடியாதோ, எந்த வேலைகளையும் செய்ய முடியாதோ, அதுபோல ஒரு நாட்டிலே இளைஞர்கள் சரியாக இல்லை என்று சொன்னால், இளைஞர்கள் சீரழிந்து விடுவார்களே என்று சொன்னால் இந்த நாடு மிக ஒரு உயர்ந்த அந்தஸ்திற்கு செல்ல முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் வழங்கிய இந்த இளமை பருவம் இருக்கிறது, இது மிக முக்கியமான, மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பருவமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இளைஞர்கள் நினைத்தால், இளைஞர்கள் சீராக இருந்தால் ஒவ்வொரு வீடும் சீர்பெறும், ஒவ்வொரு நாடும் உயர்வு பெறும். இளைஞர்கள் சீராக இல்லை என்று சொன்னால் அந்த வீடு நிச்சயமாக அது வீணாக ஆகிவிடும், நாடும் வீணாக ஆகிவிடும். எனவே இந்த வாலிப பருவம் இருக்கிறதே மிக சிறந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த வாலிப பருவத்திலே எத்தனை வகையான அம்சங்களை கொண்டிருந்தார்கள். 5 வகையான அம்சங்களை கொண்டிருந்தார்கள்.
இந்த 5 வகையான அம்சங்களும் ஒரு வாலிபருக்கு தேவை என்பதாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதிலே ஒன்று, சிறந்த வாலிபர் என்று சொன்னால் 5 விஷயங்கள் அவரிடத்துல இருக்க வேண்டும். ஒரு வாலிபர் மிகச் சிறந்தவர் என்று சொல்ல வேண்டுமானால் 5 விஷயங்கள் அவரிடத்துல இருக்க வேண்டும். ஒன்று, சமூகத்தினுடைய பணி உணர்வு. இந்த சமூகத்திற்காக வேண்டி செய்ய வேண்டிய சேவை உணர்வு இருக்க வேண்டும். சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவராக, இந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒரு சிறந்த சேவைகளை செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் கொண்டவராக அந்த வாலிபர் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, எதிர்காலத்தில ஒரு லட்சியம் கொண்டவராக அந்த வாலிபர் இருக்க வேண்டும். என்னுடைய எதிர்கால லட்சியம் என்பது இதுதான் என்ற அந்த லட்சியம் மிகுந்தவராக இருக்க வேண்டும். மூன்றாவது, அவரிடத்திலே நல்ல குணங்கள் இருக்க வேண்டும். நல்ல குணங்கள் இல்லை என்று சொன்னால் அவ்வளவுதான். எனவே மூன்றாவதாக சொல்லுகிறார்கள், நற்குணம் உள்ளவராக இருக்க வேண்டும். நான்காவதாக, தூய்மையான வாழ்வு இருக்க வேண்டும். ஐந்தாவதாக, இரையச்சம் இருக்க வேண்டும். இந்த 5 உணர்வுகளும் ஒரு வாலிபரிடத்திலே இருந்தது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த வாலிபரின் மூலமாக அவருடைய வீடும் அவர் வாழக்கூடிய நாடும் உயர்வு பெறும் என்பதிலே எந்த வகையான சந்தேகமும் இல்லை. சமூக பணி உணர்வு இருக்கக்கூடிய வாலிபராக இருக்க வேண்டும் என்பது ஒரு சிறந்த வாலிபருக்குள்ள ஒரு முதல் தகுதியாக இருக்கிறது. அதிலே நாம் சில விஷயங்களை பார்க்க வேண்டும். அந்த வாலிபர் சமூக பணி உணர்வு உள்ளவர்களாக, குடும்பத்தின் மீது, நாட்டின் மீது, அவர் இருக்கக்கூடிய சமூகத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவருடைய குடும்பம் சீர்பெறும். சமூக அக்கறை உள்ளவராக இருந்தால்தான் அவர் வாழக்கூடிய நாடும், அவர் இருக்கக்கூடிய அந்த அனைத்து விஷயங்களும், அவரை சார்ந்திருக்கக்கூடியவர்களும் சிறப்பு பெறுவார்கள். இல்லை என்று சொன்னால் அது அனைத்துமே வீணாகிவிடும். அதிலே நாம் சில விஷயங்களை பார்க்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபராக இருந்த அந்த சமயத்திலே ஹில்ஃபுல் ஃபுதூல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சங்கத்திலே இணைந்து மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். எதற்காக இங்கே இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், வாலிபர்கள் சமூகத்தின் மீதும் பிற மக்களின் மீதும் அக்கறை கொண்டு அவர்களுக்காக பல நல்ல விஷயங்களை செய்ய முனைய வேண்டும். ஹில்ஃபுல் ஃபுதூல் அந்த சங்கம் எப்படி உருவானது, அந்த ஒப்பந்தம் எப்படி நடந்தது என்று சொன்னால், ஹாஷிமுடைய குடும்பத்தார்கள், முத்தலிப் அவர்களுடைய குடும்பத்தார்கள், அசத் இப்னு அப்துல் உஸ்ஸா அவர்களுடைய குடும்பத்தார்கள், ஜுஹ்ரா இப்னு கிலாப், தைம் இப்னு முர்ரா ஆகிய இந்த குடும்பத்தினர்கள் எல்லாம் அந்த சங்கத்தை உருவாக்குவதற்காக ஒரு ஏற்பாடு செய்தார்கள். அதிலே அப்துல்லாஹ் இப்னு ஜதஹான் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய வீட்டிலேதான் அனைவரும் ஒன்று கூடி ஒரு ஆலோசனை நடத்தினார்கள். ஏன் அப்துல்லாஹ் இப்னு ஜதஹான் அவர்களுடைய வீட்டிலே அனைவரும் ஆலோசனை நடத்தினார்கள் என்று சொன்னால், அவர் மிக சிறப்பு மிக்கவராகவும் மதிப்பு மிக்கவராகவும் இருந்த ஒரு காரணத்தினால் அந்த வீட்டிலே அனைவரும் ஒன்று கூடி ஆலோசனை நடத்தினார்கள். இந்த ஆலோசனைக்காக காரணம் என்ன, இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், இதனுடைய முக்கியமான தத்துவம் என்னவென்று சொன்னால், அறியாமை காலத்திலே இனவெறி அதிகமாக இருந்தது. இந்த இனவெறியின் காரணமாக ஏற்பட்ட அநீதங்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இனவெறியால், மொழிவெறியால், இப்படி ஒருவருக்கொருவர் அநீதம் செய்யக்கூடிய நிகழ்வு அதிகமாக இருக்கிறது. எனவே அந்த அநீதங்களை எல்லாம் கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும், கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்பதற்காக ஏற்பட்ட கூட்டம், ஒரு விஷயம்தான் அந்த சங்கம் என்பது. இந்த சங்கம் எப்படி ஏற்பட்டது என்று சொன்னால், ஜுபைத் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தை சார்ந்த ஒரு நபர் வணிக பொருட்களோடு இந்த ஊருக்குள்ளே வருகிறார். நிறைய வணிக பொருள்களை அவர் கொண்டு வந்து விற்பனை செய்வதற்காக வருகிறார். எனவே அப்பொழுது அங்கிருந்த ஒருவர், சஹ்மா என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தை சேர்ந்த ஆசிபுனு வாயில், இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த வணிகரிடம் பொருட்களை வாங்குகிறார். பொருட்களை வாங்கிவிட்டு அவர் பணம் கொடுக்கவில்லை, பணம் கொடுக்க முடியாது என்பதாக சொல்லிவிட்டார். இது ஒரு மிகப்பெரிய அநியாயம் அல்லவா? மிகப்பெரிய ஒரு வணிகரிடமிருந்து நிறைய வணிக பொருட்களை வாங்கி கொண்டு பணம் தரவில்லை என்றால் அது ஒரு மிகப்பெரிய மோசடி தானே. இவர்
அந்த ஜுபைத் என்று சொல்லக்கூடிய அந்த குடும்பத்தை சேர்ந்த அந்த வணிகர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுக்கு நேசமாக இருக்கக்கூடிய சில குடும்பத்தார்களிடத்திலே போய் சொல்லுகிறார். அப்துத்தார், மஹஜூம், சஹமி, இந்த அப்துத்தார் போன்ற குடும்பத்தார்களிடத்திலெல்லாம் சென்று போய் தன்னுடைய விஷயத்தை சொல்கிறார், தனக்கு ஏற்பட்ட அநீதத்தை சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை, அவருக்கு நீதி பெற்று தரவில்லை. ஆனாலும் அவர் விடவில்லை. அபூ குபைஸ் மலையின் மீது ஏறி தனக்கு ஏற்பட்ட அந்த துயரங்களை கவிதையாக பாடினார். கவிதையாக பாடுகின்ற சமயத்தில் அங்கு இருக்கக்கூடிய ஜுபைர் இப்னு அப்துல் முத்தலிப் என்று சொல்லக்கூடியவர் இந்த விஷயத்தை கேட்கிறார். இவருக்கு என்ன நேர்ந்தது? இவர் ஏன் இவ்வாறு கைவிடப்பட்டார்? இவர் ஏன் இப்படி கைவிடப்பட்டார்? இவருக்கு நடந்த அந்த சோதனை என்ன காரணம் என்பதாக விசாரிக்க வேண்டும் என்று அவர் முடிவெடுத்து இப்படிப்பட்ட ஒரு குழுக்களை உருவாக்குகிறார்கள். அதற்கு பிறகுதான் இந்த ஹில்ஃபுல் ஃபுதூல் என்று சொல்லக்கூடிய இந்த சங்கம் என்பது அப்துல்லாஹ் இப்னு ஜதான் அவர் வீட்டிலே உட்கார்ந்து இந்த குடும்பத்தார்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறார்கள். இதில் அனைத்து வாலிபர்களையும் இணைக்க வேண்டும், இந்த வாலிபர்களை இணைத்து இதன் மூலமாக ஒரு முடிவெடுக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்பதாக முடிவெடுத்தார்கள். அப்பொழுது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபராக இருந்த அந்த காலகட்டத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அழைப்பு கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சங்கத்திலே போய் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இணைத்து கொண்டு பலர்களுக்கும் நியாயம் பெற்று தந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வாலிபராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சமூக பணி இருக்க வேண்டும், சமூகத்தினுடைய அக்கறை இருக்க வேண்டும் என்பது நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சங்கத்தின் மூலமாக பலர்களுக்கும் உதவி புரிந்திருக்கிறார்கள், சமூக பணியுணர்வோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைத்ததற்கு பிறகு சொல்லுவார்கள், அந்த ஹில்ஃபுல் ஃபுதூல் என்று சொல்லக்கூடிய அந்த சங்கத்திலே இணைந்தது, பணியாற்றியது, எனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது, எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது. எந்த அளவிற்கு என்றால், எனக்கு செந்நிற ஒட்டகைகள் கிடைப்பதை விட, செந்நிற ஒட்டகைகள் கிடைத்தால் நான் எவ்வளவு சந்தோஷம் கொள்வேனோ அதை விட அதிகமான சந்தோஷம் அந்த சங்கத்திலே நான் இணைந்து கொண்டது. இப்பொழுது யாராவது எனக்கு இப்படிப்பட்ட உடன்படிக்கைக்கு எனக்கு அழைப்பு விடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த உடன்படிக்கையிலே நான் சென்று கலந்து கொள்வேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால், எந்த அளவிற்கு இந்த சிறிய வயதிலே, வாலிப வயதிலே சமூக அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு வாலிபர்களும் நமக்கு என்ன நேர்ந்தது, நாம் எதற்காக இந்த சமுதாயத்திற்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும், நாம் வேலை நம் உண்டு, நம்முடைய வேலை உண்டு என்று காலையில் எழுந்தோம், வேலைக்கு சென்றோம், அங்கே சில விஷயங்களை செய்து கொடுத்தோம், இரவு நேரத்தில் வீட்டிற்கு வந்தோம், படுத்து தூங்கினோம் என்று இல்லாமல், வாரத்திற்கு ஒரு நாள் எங்கேயாவது சென்று சுற்றி வந்தோம் என்று இல்லாமல், சமூக பணியை தங்களுடைய கைகளிலே ஒவ்வொரு வாலிபர்களும் எடுக்க வேண்டும். சமூகத்திற்காக பாடுபடக்கூடிய உணர்வு வாலிபர்களுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவன் சிறந்த வாலிபன் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இளைஞர்கள் சமூக அக்கறை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக சொன்னார்கள், எதிர்கால லட்சியம் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இருக்க வேண்டும். ஒரு இளைஞன் இருக்கிறான் என்று சொன்னால் எதிர்காலத்தை பற்றிய திட்டம், எதிர்காலத்தை பற்றிய லட்சியம் இல்லாத ஒருவராக ஒரு இளைஞன் இருக்கிறான் என்று சொன்னால் அவன் சிறந்த இளைஞன் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய லட்சியம் கொண்டவராக இருந்தார்கள். 20 வருடத்திற்கு பின்னால், சில வருடங்களுக்கு பின்னால் நடக்க இருக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்காக இப்பொழுதிருந்தே முயற்சிகள் செய்ய ஆரம்பித்தார்கள் என்று நான் பார்க்கிறேன். உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், எனக்கு உயர்ந்த ஒரு லட்சியம் கொண்ட உள்ளம் இருந்தது, உயர்ந்த லட்சியம் கொண்ட உள்ளம் எனக்கு இருந்தது. எனவே அந்த உயர்ந்த லட்சியம், உயர்ந்த குறிக்கோள் இல்லாமல் நான் எதையும் அடைந்திருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், என்னுடைய குடும்பம் சரியாக இருப்பதற்கு, என்னுடைய குடும்பம் சீராக இருக்க வேண்டும் என்றால் நான் அப்துல் மலிக் அவர்களுடைய, அரசர் அப்துல் மலிக் அவர்களுடைய மகள் பாத்திமாவை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற அந்த
உறுதியான உள்ளம் எனக்கு இருந்தது, அந்த உள்ளத்திலே உறுதி இருந்தது, லட்சியம் இருந்தது, அது எனக்கு நடந்தேறியது. பிறகு நான் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த நகரத்திற்கு நான் கவர்னராக ஆக்கப்பட வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணம் எனக்கு இருந்தது, லட்சியம் இருந்தது. அதற்காக நான் முயற்சித்தேன். பிறகு நான் கவர்னராக ஆனேன். இது நமக்கு பத்தாது. நம்முடைய லட்சியங்களை அடைய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பல விஷயங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நமக்கு இது போதாது என்று நான் கருதினேன். நான் அரசராக ஆக வேண்டும் என்று நினைத்தேன். அரசராக ஆகக்கூடிய, ஹலீஃபாவாக ஆகக்கூடிய பாக்கியமும் எனக்கு கிடைத்தது. காரணம், அந்த உயர்ந்த லட்சியம் கொண்ட அந்த உள்ளம் இருந்ததினால். இப்பொழுது என்னுடைய உள்ளம் சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருக்கிறது என்பதாக உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் சொன்னார்கள். ஒவ்வொரு வாலிபர் இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு இலக்கை அடைய வேண்டும், உயர்ந்த ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த உள்ளம், உறுதியான உள்ளம் அவருக்கு இருக்க வேண்டும். அப்படி லட்சியம் இல்லாத ஒரு வாலிபர் இருக்கிறார் என்று சொன்னால், அவர் சிறந்த வாலிபராக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட வாலிபர்களால் எதையும் சாதிக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்கள், இந்தோனேஷியாவில இருக்கக்கூடிய ஷேக் யூசுப் மன்சூர் என்று சொல்லக்கூடியவர், அவர் 40 வயதிற்குள்ளாக மிகப்பெரிய கல்வி ஸ்தாபனங்களை உருவாக்கிவிட்டார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவருடைய கல்வி ஸ்தாபனங்களிலே கிட்டத்தட்ட 6 லட்சம் மாணவர்கள் பயிலக்கூடிய அளவிற்கு மிக நிறைய அவர் கல்வி ஸ்தாபனங்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். தாருல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தாபனத்திலே மட்டும், குர்ஆனை மனப்பாடம் செய்யக்கூடிய அந்த ஸ்தாபனத்திலே மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அந்த குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய அந்த பிரிவிலே பயின்று கொண்டிருக்கிறார்கள். இப்படி மிக உயர்ந்த ஒரு கல்வியின் தந்தையாகவே அவர் மாறியிருக்கிறார். கிட்டத்தட்ட அந்த 40 வயதிற்குள்ளாக அவர் எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்கள் என்ற எத்தனை புத்தகங்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 230 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் 40 ஆண்டுகளில். இன்றைய கணக்கின்படி அவருடைய வயது 49. ஆனால் அவர் அந்த சின்ன வயதிற்குள்ளாகவே 230 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். மிகப்பெரிய அரசியல்வாதியாக இப்பொழுது திகழ்ந்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய கல்வியினுடைய தந்தையாக அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். பல லட்சம் மாணவர்களுக்கு கல்வி கிடைப்பதற்கு ஒரு காரணமாக அவர் இன்று இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய லட்சியம்தான் அவரை இந்த உயரத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. லட்சியம் இல்லாத, உயர்ந்த இலக்கை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாத வாலிபர்கள் நிச்சயமாக ஒரு சிறிய கல்லை கூட அகற்றி வைக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இருந்த லட்சியம் என்ன? ஹதீஸ் கலையிலே மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும், ஹதீஸ் கலையை முழு உலகத்திற்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு எண்ணம், இலட்சியம் அவர்களுக்கு இருந்தது. ஒரு முறை புகாராவிற்குள்ளே அவர்கள் வாழ்ந்த அந்த கிராமத்திலே பள்ளிவாசலுக்கு செல்கிறார்கள். இளம் வயதாக ஒரு 14 வயது சிறுவராக இருந்த காலகட்டத்திலே பள்ளிவாசலுக்குள்ளே செல்கிறார்கள். அங்கே சிலர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹதீசுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகளில் எது சஹீஹானது, எது தஈஃபானது, ஆதாரமிக்க ஹதீஸ் எது, ஆதாரமற்ற ஹதீஸ் எது, பலகீனமான ஹதீஸ் எது என்பதை புரிந்து கொள்வது நமக்கு மிகுந்த சிரமமாக இருக்கிறது என்பதாக அவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உரையாடலை கேட்ட இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அப்பொழுது ஒரு உறுதி தன்னுடைய உள்ளத்திலே எடுக்கிறார்கள். இதற்கு நாம் ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி செய்ய வேண்டும். சஹீஹான ஹதீஸ் எது, தஈஃபான ஹதீஸுகள் எது என்பதை ஆய்வு செய்து இதை மிக இலகுவாக அனைவரும் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு நாம் ஒரு புத்தகத்தை திரட்ட வேண்டும். இதில் நாம் ஒரு மிகப்பெரிய முயற்சி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அதனுடைய விளைவாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் செய்த மிகப்பெரிய முயற்சி இன்று அவர்களுடைய கிதாப் புகாரி என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் கிரந்தம் இன்று குர்ஆனுக்கு அடுத்த நிலை நூலாக, மிக கிதாபாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். குர்ஆனுக்கு அடுத்தபடியாக ஒரு புத்தகத்தை, ஒரு நூலை முஸ்லிம் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்று சொன்னால் அது புகாரி என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் கிதாபாகத்தான் இருக்கும்.
அந்த அளவிற்கு அனைவர்களும் அவரின் பக்கம் திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு, அனைவரும் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஹதீஸிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஹதீஸிலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆனால் 16வது வயதிலே ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு சென்றார்கள். அஹமது இப்னு இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய அவருடைய சகோதரரோடும் அவருடைய தாயாரோடும் சேர்ந்து இவர்கள் ஹஜ்ஜுக்காக பயணம் புறப்பட்டார்கள்.